யாழ்ப்பாணத்தாலே படித்தவன். கிளிநொச்சியில் இருக்கிற நாய் எல்லாம் மத்திய நாட்டில இருந்து வந்திருக்கிற நாய். நீர் முடிந்தால் டிசிசி கூட்டத்துக்கு பப்ளிக்கா அறிவிச்சிட்டு வாரும். கிளிநொச்சி மாவட்ட மக்கள் இந்த செயல்பாடு எப்படி இருக்கும் என்று காட்டுவோம். அடே வார ஒரு நாய் அடுத்த முறை டிசிசி சுடுவேன், நாய்க்கு வாயில சுடுவேன். அடுத்து கிளிநொச்சியில் நடக்கின்ற மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு அவர் வருவாராக இருந்தால் எங்களுடைய மக்களுடைய கொந்தளிப்பு என்ன என்பதனையும் அவர் அறிந்து கொள்வார். அடே கிளிநொச்சி என்றா இலங்கையே மதிக்குது இல்ல, விளைய கொள்ளுங்கடா. பகிரங்கமாக அவர் அறிவித்து விட்டு இந்த கிளிநொச்சி சந்தையிலே வந்தோ அல்லது இந்த கிளிநொச்சி நகரங்களுக்கு வந்து தன்னுடைய அரசியலை செய்துவிட்டு போகட்டும். அவருக்கு எச்சரிக்கின்றோம், அவரை இதோட உடனடியாக நிறுத்திவிட வேண்டும். அவருடைய கருத்தை நாங்கள் இந்த கிளிநொச்சி மாவட்ட மக்கள் சார்பில் மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம். அவர் இது மட்டுமல்ல, பெண்களை கூட தொடர்ச்சியாக இழிவுபடுத்தி கயத்திருப்பை நாங்கள் ஊடகங்களிலே பார்த்திருக்கிறோம். இன்னும் சிறைவாசம் இருக்கலாம். அவனுடைய குளிரில் குளிர் காய்ந்து நீ இன்றைக்கு எங்களை ஒரு நாய் அப்படின்ற பதத்தை வைக்கிறாய். கிளிநொச்சி மாவட்ட மக்கள் கல்வி இல்லாதவர்கள் மாதிரியும் அவர்கள் கல்வி கற்காதவர்கள் மாதிரியும் அவருடைய கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன. இனி வரும் காலங்களில் அவர் அப்படியான செயற்பாடுகளை செய்யவும் கூடாது. அவர் மக்கள் பிரதிநிதியாக நாங்கள் கருதவில்லை. அவர் மக்கள் பிரதிநிதியாக இருப்பதற்கு எவ்வித அதிகாரமும் அவருக்கு இல்லை. ஒரு தவறான மனநோயாளியை பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்திருக்கிறார்கள். அப்படி நாயலே உங்களுடைய ஏரியாவில் இருக்கிற கமக்கார அமைப்பு ஒவ்வொரு விவசாயிட்டையும் என்ற காசை அதுல போட்டுருக்கா 25,000 ரூபா 35,000 ரூபா கண்ணீர் அஞ்சலி செலவண்டு. அதைத்தான் நான் கேட்டேன். ஆட்ட சீலைக்கு கொண்டே கண்ணீர் அஞ்சலியை செலவழிச்சிருங்க. பார் எல்லாம் கொடுத்தவங்க உங்களுக்கு அரசியல்வாதி. ஆனா நாங்க கெட்டவங்கள், கற்பழிச்சவங்கள், களவெடுத்தவங்கள் அதான் கொடுப்பாவி இருக்கிறீங்க. என்ன இக்கமா இல்லையாடா உங்களுக்கு? மனச்சாட்சி இல்லையாடா? சோறாடா தின்றீங்க, வருது வாயில அந்த இடம் தின்றீங்க. உங்களுக்கு வெக்கமா இல்லையாடா? அந்த போயக்குள்ள யோசிக்க கூடாதாடா? என்னதுக்கு கூட்டிட்டு போறாங்க? ஒரு 50 ரூபா காசுக்கும் ஒரு தேத்தண்ணிக்கும் போய் கத்த போற மண்டு. இதுல வந்த ஒரு நாய் ஒரு பேப்பர் ஒரு பேராகிராஃப் ஒன்றை இங்கிலீஷ்ல கொடுத்துட்டு வாசிக்க சொல்லுவா. வந்த ஒரு நாயிட்ட கேள்வி அமெரிக்கன் ஜனாதிபதி யாரு? ஜோர்ஜ் டபிள்யூ புஷ் சொல்லும். அப்படிப்பட்ட கூட்டம் தான். இந்த கூட்டத்துக்கு தான் நாங்க அரசியல் செய்யறோம். யாழ்ப்பாணத்தான் ஜோசி, கிளிநொச்சி யாழ்ப்பாணம் பிரிச்சு அரசியல் செய்யறா. எனக்கு இப்ப சிம்பிளா செய்யணுமா இல்லையா? யாழ்ப்பாணத்தெல்லாம் படிச்சவன்டா. யாழ்ப்பாணத்தாண்டாலே படிச்சவன். கிளிநொச்சியில் இருக்கிற நாய் எல்லாம் மத்திய நாட்டில இருந்து வந்திருக்கிற நாய் 100% சோ பிரிச்சு கதை கேளாதா? என்னால பிரிச்ச கதை கேளாதாடா? இனவாதம் பிரதேசவாதம் என்ன கதை கேளாதா? யாழ்ப்பாணத்துக்கு உங்களுக்கு தண்ணி கொடுக்கலாது. ஆனா யாழ்ப்பாணத்து வாட்சிமார் வந்து உங்களுக்கு பிடிங்கி படிப்பிக்கணும். யாழ்ப்பாணத்து டாக்டர் மேர் வந்து உங்களுக்கு ஆணிய பிடுங்கணும். என்னன்றா மனம் பெருமவங்களுக்கு நீங்கள் என்ன செஞ்சு நீங்கள் உதய கமக்கார அமைப்பு என்கின்ற நாயல் கொமெண்ட் எல்லாம் வாசிக்கிறோம். அது பிறகு பேரு போகும். இதே நாய்க்கூட்டம் தான் எங்களை நாசமாகிறது. இதே நாய்க்கூட்டம் தான் அந்த நேரத்துல தேசிய தலைவர் கஷ்டப்படுத்தி கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தவர். அதை கேட்கதான் கவலை ஆகுறேன். அடே வார ஒரு நாய் அடுத்த முறை டிசிசி சுடுவேன், நாய்க்கு வாயில சுடுவேன். முடிஞ்சா வா வந்து டிசிசி மீட்டிங் கூட கொண்டு வா, ஒரு பிரச்சனை இல்லை. இந்த வாயில நெருப்பு தணல் எடுத்து சுடுவேன் நான், சரிதானே? நெருப்பு கொட்டை எடுத்து வைப்பேன் வாயில நெருப்பு. அடே கிளிநொச்சி என்றா இலங்கையே மதிக்குது இல்ல, விளைய கொள்ளுங்கடா. ஆனா நான் கிளிநொச்சி யாழ்ப்பாண பாராளுமன்ற உறுப்பினர் இன்றைக்கும் எழும்பி நின்று சார் எக்ஸ்கியூஸ் மீ சார் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர்டா சபாநாயகர்ல இருந்து எல்லாருக்கும் உற்சாகம்டா. நான் கதைச்சா 159 பேரும் வாய மூடி கொண்டிருப்பாங்க. அர்ச்சுனா அவர்கள் எம்பியாக இருக்கின்ற அர்ச்சுனா அவர்கள் கிளிநொச்சி மாவட்ட மக்களை இழிவுபடுத்தும் வகையிலும் அவர்களுடைய கௌரவத்தை குறைக்கும் வகையிலும், குறிப்பாக கிளிநொச்சி மாவட்ட மக்கள் கல்வி இல்லாதவர்கள் மாதிரியும் அவர்கள் கல்வி கற்காதவர்கள் மாதிரியும் அவருடைய கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன. அதனை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். குறிப்பாக சொல்லப்போனால் கிளிநொச்சி மாவட்டத்தில் தான் இருக்கின்ற கிளிநொச்சி மாவட்டத்தை வசித்து வந்த எங்களுடைய டாக்டர் சக்தியமூர்த்தி அவர்கள் கூட கிளிநொச்சி மாவட்டத்தை சேர்ந்தவர் தான். அதே போல ரூபவதி கேதீஸ்வரன் அவர்கள் முன்னாள் அரசாங்க அதிபர், அவரும் கிளிநொச்சி மாவட்டத்தை சேர்ந்தவர் தான். ஆகவே கிளிநொச்சி மாவட்டத்தில் எத்தனையோ கல்வியாளர்கள் மிக உயர்ந்த நிலைகள் இருக்கிறது என்பதை அவர் அறியாமல் இருந்திருக்கலாம். அவருடைய கருத்தை நாங்கள் இந்த கிளிநொச்சி மாவட்ட மக்கள் சார்பில் மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம். அவர் இது மட்டுமல்ல,
பெண்களை கூட தொடர்ச்சியாக இழிவுபடுத்தி கயத்திருப்பதை நாங்கள் ஊடகங்களிலே பார்த்திருக்கிறோம். அவருடைய கருத்துக்கள் வந்து மிகவும் எங்களுடைய பெண் வர்க்கங்களை பாதிக்கிற அளவுக்கு, தனிப்பட்ட ரீதியாக பெண்களை பாதிக்கிற அளவுக்கு அவருடைய கருத்துக்கள் இருக்கின்றன. இனி வரும் காலங்களில் அவர் அப்படியான செயற்பாடுகளை செய்யவும் கூடாது. அவர் மக்கள் பிரதிநிதியாக நாங்கள் கருதவில்லை. அவர் மக்கள் பிரதிநிதியாக இருப்பதற்கு எவ்வித அதிகாரமும் அவருக்கு இல்லை. ஏனென்றால் எங்களுடைய கிளிநொச்சி மாவட்ட மக்களை இழிவுபடுத்தி, மாவட்டத்தை இழிவுபடுத்தி, எங்களுடைய மாவட்டத்தில் வசிக்கிற கல்வித்துறைகளை கல்வி கற்காதவரை இழிவுபடுத்தி பேசியவரை நாங்கள் எங்களுடைய கிளிநொச்சி சேவை சந்தை வர்த்தக சங்கம் சார்பில் அவரை நாங்கள் கண்டிக்கின்றோம். அவருக்கு எச்சரிக்கின்றோம். அவரை இதோட உடனடியாக நிறுத்திவிட வேண்டும். நிறுத்த தவறினால் அவர் கடுமையான விளைவுகளை சந்திக்கக்கூடும். நான் சவால் விட்டு அவருக்கு சொல்லுகின்றேன், கள்ளர் போல் கிளிநொச்சிக்கு வந்து செல்லக்கூடாது. அவர் சவாலை ஏற்றுக்கொள்ள முடியுமாக இருந்தால் பகிரங்கமாக அவர் அறிவித்துவிட்டு இந்த கிளிநொச்சி சந்தையிலே வந்தோ அல்லது இந்த கிளிநொச்சி நகரங்களுக்கு வந்து தன்னுடைய அரசியலை செய்துவிட்டு போகட்டும். அப்போது கிளிநொச்சி மக்கள் எப்படியானவர்கள் என்பதை நாங்கள் நிச்சயமாக காட்டுவோம். அவருக்கு அஞ்சப்போவதும் இல்லை, அவருடைய கருத்துக்களை ஏற்கப் போவதும் இல்லை. ஒரு தவறான மனநோயாளியை பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்திருக்கிறார்கள். அடுத்து கிளிநொச்சியில் நடக்கின்ற மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு அவர் வருவாராக இருந்தால் எங்களுடைய மக்களுடைய கொந்தளிப்பு என்ன என்பதனையும் அவர் அறிந்து கொள்வார். அவரை கடுமையாக கிளிநொச்சி மாவட்ட மக்கள் சார்ந்து எச்சரிக்கின்றோம் என்பதையும் இந்த இடத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். யாழ்ப்பாணத்தான் படித்தவன், மத்தில் இறந்து வந்த கிளிநொச்சி மாவட்டத்தில் 100% மத்தில் வந்தவர். எனக்கும் அவருடைய வசனட அதுக்கும் மேலையும் வசனங்கள் பாவிக்க எங்களுக்கும் தெரியும். ஆனால் எங்களோட தாய் தோப்பம் படித்து வச்ச படிப்பு, பண்பு, கலாச்சாரம், கலை இதுகளை பூர்த்தி ஒரு ஸ்தானத்தில் இருக்கும்போது எவ்வாறு கதைக்கணும் என்பதை கதைக்கின்றேன். மிஸ்டர் அர்ஜுனா, மத்தியில் வந்தவன் உயிர் கொடுக்கலாம், ஊனமாகலாம், சிறைவாசம் செல்லலாம், இன்னும் சிறைவாசம் இருக்கலாம். அவனுடைய குளிரில் குளிர் காய்ந்து நீ இன்றைக்கு எங்களை ஒரு நாய் அப்படின்ற பதத்தை வைக்கிறாய். நீர் எல்லாம் ஒரு படித்தவனா, பண்புள்ளவனா? நீர் முடிந்தால் டிசிசி கூட்டத்துக்கு பப்ளிக்கா அறிவிச்சிட்டு வாரும். கிளிநொச்சி மாவட்ட மக்கள் இந்த செயல்பாடு எப்படி இருக்கும் என்ற காட்டுவோம். இந்த அர்ஜுனா என்பது நாட்டுக்கு ஒரு படும் மோசமான செயல்பாட்டையும் ஒரு இனவாதத்தையும் கொண்டு வர ஒரு நபர். எந்த ரீதியாக பாராளுமன்றத்தில் சபாநாயகர் உட்பட அனைவரும் இவருக்கு நடவடிக்கை எடுக்கணும். அந்த கிளிநொச்சி மக்கள் நாங்கள் நிச்சயமாக இதற்கு மனித உரிமை நீதிமன்றத்தில் நாங்கள் வழக்கு தாக்கல் செய்கிறதுக்கு நாங்கள் அதுக்கான முன் ஏற்பாடுகளை செய்து கொண்டு இருக்கின்றோம். இவர் இந்த விஷயத்தை இவர் இதோட நிறுத்தி கொள்ள வேண்டும். ஸ்ரீவல்லிபுரம் வடக்கு கிழக்கு பெண்கள் கூட்டு இன்றைய இந்த கவனஈர்ப்பு நிகழ்வானது கடந்த காலங்களிலே தொடர்ச்சியாக நாங்கள் வலைத்தளங்களிலும் ஏனைய பார்லிமெண்ட் உரையாடல்களிலும் நாங்கள் பார்க்கிறோம். இனம், மதம், ஒரு இனத்துக்கு எதிரான துவேச பேச்சுக்கள் மற்றும் வெறுப்பு பேச்சுக்கள் என்று பலவிதமான பேச்சுக்களை நாங்கள் ஊடகங்களூடாகவும் அவதானித்து வருகிறோம். அந்த அடிப்படையிலே மக்களுடைய வாக்குகளால் தெரிவு செய்யப்பட்ட தமிழ் பேசும் குறிப்பாக தமிழ் அரசியல்வாதிகள் இனத்துவேசத்தை ஏற்படுத்தாமல் ஜாதி, மதம், மொழி வேறுபாடின்றி மக்களுடைய பிரதிநிதிகளாக தெரிவு செய்யப்பட்டவர்கள் மக்களுடைய அபிலாசைகள் என்ன, அவர்களுடைய அரசியல் தீர்வுக்காக குரல் கொடுக்க வேண்டுமே தவிர வெறுப்பை ஏற்படுத்தும், சமூகத்திலே இன பிரச்சனைகளை ஏற்படுத்தும் கருத்துக்களை வழங்க வேண்டாம் என்று நாங்கள் இந்த கண்டனத்தை தெரிவித்து இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிறோம். எதிர்வருங்காலத்தில் இவ்வாறான வெறுப்பு பேச்சுக்களை பேசும் எந்த அரசியல்வாதிகளாக இருந்தாலும் அவர்களுக்கு எதிரான எங்களுடைய போராட்டம் வலுப்பெற்றதாக இருக்கும். இது வடக்கு கிழக்கு மட்டுமல்ல, ஏனைய பிரதேசங்கள், ஏனைய மாகாணங்கள், ஏனைய நம்முடைய நாடு சார்பாகவும் இப்படியான வெறுப்பு பேச்சுக்களை, இனங்களை, மதங்களை ஜாதிய ரீதியாக கொச்சப்படுத்தும் இழிவான பேச்சுக்களை தவிர்த்து மக்களுடைய அபிலாசைகளுக்கு குரல் கொடுக்க வேண்டும் என்பதற்காக தெரிவு செய்யப்பட்டவர்கள் அவர்களுடைய கடமைகளை உணர்ந்து, அவர்களுடைய பொறுப்புகளை உணர்ந்து அதை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியே இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிறோம். மலைய தமிழரை புறக்கணிக்கும் வருகிற ஒரு எம்பி கடுமையாக விமர்சிச்சிருக்காரு. அது சொல்லி வன்மையாக எமது வன்னி மக்கள், மலைய மக்கள் சார்பாக எல்லோரும் எதிர்ப்பு தெரிவிக்கின்றோம். அவர் உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.